உங்களை யாரும் உங்களை என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது. ஆகவே ஆண்டவருடைய அறிவை பயன்படுத்தி அதற்கான பிரயசித்தங்களை நீங்கள் எடுத்து முன்னேறி வாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆமோஸ் சொல்லும் போது, இந்த தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அந்த பஞ்சம் இந்த ஆகார பஞ்சம் அல்ல, அது தேவ வசனத்தை கேட்க கிடைக்காத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆம், இப்போது கூட எத்தனையோ காரியங்கள்ல தேவனுடைய வசனம் கிடைக்கக்கூடாதபடி பலவிதமான முடக்கங்கள் ஏற்படுத்துகிறது. தேவவசனத்தை பேசுவதற்கோ அதை அறிவிப்பதற்கோ பலவிதமான இடர்பாடுகளை நாம் அங்கங்கே நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இது இந்த வசனத்தை நிரூபிக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக வாசித்து, அதிகமாக அதை தியானித்து, அதை உங்களுடைய இதய பலகையில எழுதி அதை பொக்கிஷமாக சேர்த்து வைக்க வேண்டும். அந்த வசனங்கள் உங்களுடைய உள்ளத்துல இருக்கும் போது எந்த சத்துருடைய கிரியைகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது என்பதுதான் முக்கியம். ஆகவே வேத வசனம் கிடைக்காத நாட்களில் வருகின்ற அந்த வேதவசன பஞ்சத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க கொள்ள வேண்டும் என்றால், அந்த வேதவசன விதைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போதே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, எந்திர ஆட்சியில சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, கருணை இல்லாத ஆட்சியில சிக்கிக்கொள்ளாதபடிக்கு, புரிதல் இல்லாத ஆட்சியில சிக்கிக்கொள்ளாதபடிக்கு உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களை நீங்களே சீர்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஒப்பீட்டு வாழ்க்கையை புறந்தள்ளிவிட்டு ஆண்டவருடைய செயல்பாடுகளையும் ஆண்டவருடைய திருவசனத்தை மாத்திரமே உங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்களை நேசித்து உங்களை வழிநடத்தி இம்மட்டும் அன்பு கூர்ந்து இம்மட்டும் வாழ வைத்து இந்த நிலையில உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இதை புரிந்து கொண்டவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றி செல்லுங்கள். செயல்படாத காரியங்களுக்காக உங்களை வீணாக வருத்தி கொண்டு உங்கள் ஆத்துமாக்களை இழந்து போகாதீர்கள். தாவீது வாழ்ந்த நாட்களில் கூட இவ்வளவு இறுக்கங்கள் இருக்குமே, ஆனால் தற்போதுள்ள சூழ்நிலைகள் பலவிதமான இறுக்கங்களை நமக்கு கொண்டு வரும். அந்த இறுக்கங்களிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில தாழ்மையின் அன்பு, கருணையின் இரக்கம் நிறைந்து காண வேண்டும். அந்த காரியங்கள் இந்த உலகம் தராத பெரிய சமாதானத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருகிறார். உங்களை